வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் துபாய் சென்றிருந்த வேளையில அவசரமாக ஏன் தமிழகம் திரும்பினார் என்கிற கேள்வி என்பது தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் களத்துல பெருமளவுல எழத் தொடங்கி இருக்கிறது. ஏன் இந்த அவசர திரும்புதல் என்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம். கடந்த புதன்கிழமை அன்று பாமகவினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் துபாய்க்கு சென்றிருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, துபாய் வாழ், அதாவது வெளிநாடு வாழ் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது. இந்த இயக்கத்தின் சார்பாக மக்களுக்கு பெருமளவுல தேவைப்படக்கூடிய காலநிலை மாற்றம் குறித்த ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியை நடத்தணும்னு திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிக்கான விருந்தினரா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அவர்களுடைய அழைப்பை ஏற்ற மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த புதன்கிழமை அன்று துபாய்க்கு சென்று அந்த நிகழ்ச்சியுமே அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பின்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க, தமிழகத்துல எதிர்பாராத ஒரு அரசியல் பெரும் பதற்றம் என்பது ஏற்பட்டது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்முடைய முதல்வர் அவர்கள்ட்ட பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்த ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் கடந்து சென்றிருக்கலாம் அல்லது தவிர்த்திருக்கலாம். இவை யாவையும் தாண்டி அவர் பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து, அவருக்கு வேற கிடையாது, அதனால டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு பேசிய அந்த குறிப்பிட்ட பேட்டி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் துபாயில இருந்த வேளையில பாமகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே இங்க பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாமே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக முதல்வர் அவர்களை எதிர்த்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பாமகவினுடைய தலைவர் இந்த தருணத்துல டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சூழல்லையுமே பாமகவினுடைய நிறுவனர் அவர்களை விமர்சித்து பேசிய முதல்வர் அவர்களை கண்டித்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டியுமே கொடுத்திருந்தாங்க. இப்ப எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் துபாயில அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறாங்க, மருத்துவர் ஐயா அவர்கள் எப்போ வருவாங்க என்கிற கேள்வி எல்லாரும் இதிலுமே குறிப்பிட்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள், சமூக ஊடகம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே இந்த கேள்வி இருந்தது. இந்த பரபரப்பான சூழல்ல தான் யாருமே எதிர்பார்க்காத விதமா பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் அவசரமாக துபாயில இருந்து தமிழகம் திரும்பி இருக்கிறாங்க. தமிழகம் திரும்பியதுமே அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டினுடைய பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாங்க. ஐயா, அந்த மாதிரி உங்களை பார்த்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நீங்க முதல்வருக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு. ஐயா அவர்கள் ரொம்ப மெச்சூரிட்டியா ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய பக்கம் எனக்கு கிடையாது, அவர் அரசியல பெரும் ஞான ஒளி பெற்றவர், எனக்கு அந்த ஞான ஒளி எல்லாம் கிடையாது, நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு நகைப்போடு, அது சிறு நகைப்பு மட்டும் கிடையாது, அது பெரும் கோபத்திற்கான அறிகுறி. ஏன்னா ஐயா அவர்களுடைய நகைப்பை அவருடன் இருந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்து போயிட்டாங்க. இந்த நிலையில தான் ஊடகங்கள் பெருமளவுல தைலாபுரம் நோக்கி விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுடைய அறிவிப்பு என்ன வருமோ, ஐயா என்ன சொல்லுவாங்களோ, எப்ப பிரஸ் மீட் கூட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு, பெரும் விமர்சனத்திற்கு உட்பட்டு பெரும் சர்ச்சைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விடயமா இது உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டுமே மேலோங்கி இருக்கின்றது. பாமகவினுடைய ஊடக பேரவை சார்பா எல்லாருமே ஆயத்தமா இருக்க சொல்லியிருக்கிறாங்களாம். ட்விட்டரு, பேஸ்புக்கு, யூடியூபு, அந்தங்க இருக்கக்கூடிய பாமகவினுடைய ஐடி விங் சார்பு இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுமே தயாரா இருங்க, திடீரென்று ஒரு அறிவிப்பு வரும், அதற்கு பின்பாக நாம் நம்முடைய கண்டனங்களையும் நாம் பல்வேறு வேலைகளையுமே சமூக ஊடகங்கள் வாயிலாக செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு பாமகவினுடைய ஐடி விங் தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பாமகவினுடைய தொண்டர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு முயற்சித்த போது மருத்துவர் ஐயா அவர்கள் அப்ப அங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, சோ அதனால ஒரு 2 days மட்டும், அதற்கப்புறம் வருகின்ற சனிக்கிழமையில இருந்து எல்லாருமே பார்க்க வரலாம், அதோட கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள்கிட்ட மட்டுமே பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கதாமே தெரிய வருகின்றது. மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்து பேசிய உங்களுக்கு தலைவலி தற்போதிலிருந்தே தொடங்கிவிட்டது என்பதை திமுக உணர வேண்டும். அதற்கான மிக முக்கியமான அறிவிப்பு வெளிவர இருக்கின்றது. ஒரு அறிக்கை குறித்த கேள்வி கட்டத்திற்கு உங்களுடைய பதில் இவ்வாறாக இருக்கிறது என்றால், இனி மீண்டும் பல்வேறு அறிக்கைகள் உங்களுக்கு பெரும் தலைவலியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வரும் என்று தைலாபுரம் வட்டாரங்கள் சொல்லப்படுகின்றது. மேலும் இது பெரிய அளவுல ஏன் பார்க்கப்பட்டது அப்படின்னாக்க, இப்போ மணிமண்டபம் திறப்பு விழா இருந்தது, அந்த மணிமண்டபம் திறப்பு விழாமே கேன்சல் ஆகியிருக்குது. அதுவுமே இதற்கான ஒரு காரணமாக இருக்கும் என்கிற ஒரு பெரும் சந்தேகம் என்பது எழப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் இனி திமுகவிற்கு விடிவு காலம் என்பது பாமகவினால் மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழலை பாமக உருவாக்க ஆயத்தமாகிவிட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.